உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. பட்ஜெட் அன்னைக்கு கடந்த காலத்தில் ஒரு வி ஷேப் ட்ரேடிங் தான் நடக்குங்கிறது கடந்த கால சரித்திரம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஓவராலாக சந்தை அப்படின்னாலே இது எக்கனாமிக் ஓரியன்ட் பட்ஜெட் இருந்தாலும் இது சந்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக ஐபிஓனுடைய அபார வளர்ச்சி, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100கணக்கான ஐபிஓஸ் வரும். இந்த ஐபிஓஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் கான்ட்ரிபியூஷனும் அதிகம். இப்போது உங்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய முதலீட்டாளர்கள் விற்றுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லாமே விற்றுக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டு 20,000 வந்திருக்கணும் இல்லையா? எப்படி 2025 டிசம்பர் மாதம் ஜனவரி 1-2 புது உச்சத்துக்கு எப்படி போச்சு? எனது பார்வையில் என்ன கேட்டிங்கன்னா, குளோபல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிவாக இல்லை. பொதுவாகவே மார்க்கெட்டு பெருசாக இறங்கவும் மாட்டேன்றது, ஏறவும் மாட்டேன்றது. இப்போ மிடில் இருக்குது, சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? சைடு வேஸில் இருக்குது. தங்கம் 4000 பர் அவுன்ஸ், $4000 பர் அவுன்ஸு தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ 4400 4350 தான் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. டாலர், இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தானே நமக்கு கோல்டு ப்ரைஸ். அதனால் கோல்டு பெருசாக இறங்கலைன்னா கூட என்னுடைய பார்வையில் கோல்டு சில்வர் ஒரு 10% இறங்கி பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போ February 1 பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் டைமே ஆர்பிஐ ரேட் கட், GST 2.0 இது எல்லாமே அமலுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமே டாக்ஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? நீரின்றி அமையாது உலகு, நிதி இன்றி அமையாது வாழ்வு. இது தனி வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, பட்ஜெட்டுங்கிறது ஒரு முக்கியமானது ஒன்று. நாம் சாதாரணமாக ஒரு மாதம் சம்பளக்காரம் வாங்குறவங்கள பட்ஜெட் பண்ணி தானே செலவு பண்ணுறோம், நம்ம நிதி ஒதுக்கீடு மாதிரி. இப்போது வரக்கூடியது சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் இது 78வது பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் நமக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்போது யூஎஸ் டேரிஃப் எடுத்துட்டிங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டார்ஸ் எல்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. டெக்ஸ்டைல் செக்ஸு ரொம்ப நெகட்டிவ் பயாஸில் இருக்குது. இது ஒன்று. இது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மிகுந்த பெரிய எதிர்பார்ப்பு. 2வது விவசாயத்துறைக்கு என்ன எதிர்பார்ப்புகள். அப்புறமா நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். இது முதல்ல மொத்தமாக என்ன துறைக்கு என்ன எதிர்பார்ப்பு. அடுத்தது இராணுவம் சம்பந்தப்பட்ட துறை, அதுக்கு அடுத்தது ரயில்வே செக்டார், அதுக்கு அடுத்தது வங்கித்துறை. இந்த 5 செக்டாரும் எனது பார்வையில் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போது பட்ஜெட்டில் வழக்கமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இந்த போர்ட், இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் எப்பவுமே ஓரளவுக்கு கடந்த காலத்திலே நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலை மேம்பாடு மற்றும் துறைமுகங்கள் இது பராமரிக்கிறதுக்கும் நிதி ஒதுக்கினா அந்த துறை வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரயில்வே துறை நல்ல வேகமாக முன்னேறி வந்துட்டுருக்கு. நம்ம உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா நல்ல எக்கனாமிக் ஓரியன்ட் கண்ட்ரி, நல்ல 3வது இடத்துல இருக்குது, நல்ல பாசிட்டிவ் பயாஸில் இருக்குது. இத்தனை டேரிஃப் இஷ்யூ, இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி பார்க்குற போது ஜென்ரலாக அடுத்த துறை வங்கித்துறை. அப்போ வங்கித்துறை பங்குகள், அதனுடைய கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன வாய்ப்புகள், அதுக்கான என்ன திட்டங்கள் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. அடுத்தது க்ரீன் எனர்ஜி. இப்போது நம்ம கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இந்த பேட்ரி EV வெஹிக்கிள்ஸு ஃபோக்கஸில் இருக்குது. அப்போ EV வெஹிக்கிள் மட்டும் அந்த குறிப்பிட்ட ஒரு மகேந்திராவோ டாடா மோட்டாரையோ நம்ம எதிர்பார்க்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அது சம்மந்தப்பட்ட அலைடு மெட்டீரியல் சப்ளைங் இருக்குது இல்லைங்களா? இந்த பேட்ரி சம்மந்தப்பட்ட துறை, அதுக்கு டயர்ஸ் எல்லாமே அதில் சேர்ந்தது தானே ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற போது அந்த NTPC, இந்த க்ரீன் இது மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு நிதி மேம்பாட்டில் கொடுத்தாங்கனாக்கா இது ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பொல்யூஷன் கண்ட்ரோலும் அதில் வந்துடுது. அப்போ EV வெஹிக்கிளுடைய விற்பனையும் அதிகமாகிறதுக்கு
அப்போ இவி வெஹிக்கிள் விற்பனை அதிகமாக இருக்கும்போது ஆட்டோ செக்டாரும் கூட மேலே வரும். அப்போ அலைடாக ஆட்டோ செக்டாருக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். ஆட்டோ செக்டார் இம்ப்ரூவ்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்குற போது எல்லாருமே நம்ம காசு வச்சுட்டா போய் கார் வாங்குகிறோம், நம்ம எதுவும் லோன் தான் வாங்குகிறோம். அப்போ பேங்கிங் அண்டு ஃபினான்ஷியல் செக்டாரில் அதுக்கான லோன் growth இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பேங்கிங் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் பட்ஜெட்டில் என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய கருத்து என்ன கேட்டேன்னாக்கா, ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த துறைகள். இப்போ இந்த துறைகள் பார்க்குற போது ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபார்ச்சூன் இருக்குது. ஆனால் ஓவராலாக பட்ஜெட் அன்னைக்கு கடந்த காலத்தில் ஒரு வி ஷேப் ட்ரேடிங் தான் நடக்குங்கிறது கடந்த கால சரித்திரம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். அப்போது அந்த பட்ஜெட் போடுற அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ரொம்ப ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஒன்று எதிர்பார்ப்புகளுக்கு ஒன்று, எதிர்பார்க்காதது வந்ததுன்னா என்ன பண்ணுறது? அப்போ ஒரு அன்பிரடிக்டபிள் ஸ்டேஜ். ஓவராலாக சந்தை அப்படின்னாலே இது எக்கனாமிக் ஓரியன்ட் பட்ஜெட் இருந்தாலும் இது சந்தை சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். இப்போ 2026 இது வரைக்கும் மார்க்கெட் வந்து சைடு வேஸில் இருக்குது. போன வருஷம் மார்க்கெட் ரொம்ப லோவானது காரணமே எஃப்ஐஐஸ் வந்து நிறைய பேர் வெளியே போனது தான். ஸோ இப்போ வந்து எஃப்ஐஐஸை மீண்டுமே உள்ளே கொண்டு வரத்துக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது முயற்சி எடுப்பாங்களா சார்? கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. உலக அளவுலிய காரணிகள் பார்க்குற போது பார்த்தீங்கன்னாக்கா டாலர்னுடைய ஒரு இஷ்யூ. அப்போது அந்நிய முதலீட்டாளர்கள் கடந்த இந்த வருஷம் மட்டும் வைக்கல, தொடர்ந்து விற்றுக்கிட்டு தான் இருக்காங்கன்னா நெட் செல்லர் தான் அந்நிய முதலீட்டாளர்கள். ஃபுல்லாக நம்மக்கிட்ட எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க போல. நீங்கள் ஒரு டேட்டா எல்லாருமே ஓவராலாக நம்ம என்ன நினைக்கிறோம், சில செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்நிய முதலீட்டாளர்கள் விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, அந்நிய முதலீட்டாளர்கள் கேஷ் மார்க்கெட்டில் விற்பாங்க, எஃப்என்டோவில் வாங்குவாங்க. எஃப்என்டோலையும் ஃபியூச்சரில் செல்லிங் கொடுப்பாங்க, ஆப்ஷன்ஸ் எல்லாம் பையிங் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம். இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக ஐபிஓனுடைய அபார வளர்ச்சி. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100கணக்கான ஐபிஓஸ் வருது. இந்த ஐபிஓஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் கான்ட்ரிபியூஷனும் அதிகம். அப்போ எங்கே நீங்கள் அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியில் போயிட்டாங்கிற கொஸ்டினே நமக்கு வராது. கேஷ் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் அந்நிய முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை வந்து எடுத்துக்கிட்டு, அப்போவும் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா 1000 கோடிக்கு வாங்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு கணக்கு சொல்கிறேன், 1200 கோடிக்கு விற்கிறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிறதில் ஒரு 200 கோடியை கூடுதலாக விற்கிறாங்க. அப்போ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 நாள் அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க திடீர்னு நெட் பையர்ஸாக வருவாங்க. ஒரு மாதத்தில் 22 ஒர்க்கிங் டேனா ஒரு 2 நாள் 3 நாள் ஹெவி பையிங் உள்ளே வரும். அப்போ அது கிராஜுவலாக பகுதி வாரியாக நெட் செல்லாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. யாராவது நஷ்டத்துக்கு வியாபாரம் செய்வாங்களா? அவங்க நஷ்டத்துக்காக வியாபாரம் செய்கிறாங்க இல்லையே. இப்போ நம்மளுடைய ஃபண்ட்ஸு போகிறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். மியூச்சுவல் ஃபண்டு அந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் ஆர் டூயிங் வெரி குட் ஜாப். இப்போது உங்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய முதலீட்டாளர்கள் விற்றுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லாருமே விற்றுக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டு 20,000 வந்திருக்கணும் இல்லையா? எப்படி 2025 டிசம்பர் மாதம் ஜனவரி 1-2 புது உச்சத்துக்கு எப்படி போச்சு? நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஹேவிங் குட் ஃபண்ட். அப்போது இவங்க அதை தாங்கி பிடிச்சிக்கிறாங்க, பேலன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க விற்கிறாங்க, அவங்க வாங்குறாங்க, அவங்க விற்கிறாங்க, இவங்க வாங்குறாங்க. நம்மளுடைய தொலைநோக்கு பார்வையில் இப்படி நம்ம ஒரு ஸ்லோகனாக சொல்லிட்டு இருக்கோம். அந்நிய முதலீட்டை விற்றுட்டு போகிறாங்கன்னா அது மேலோட்டமாக பார்க்குறதுக்கு தெரியுமே தவிர, எனது பகுப்பாய்வில் பார்த்தீங்கன்னா அந்நிய முதலீட்டை ஃபுல்லாக விற்றுட்டு போகலை. ஆனால் கூடிய விரைவில் இவங்க நெட் பையர்ஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு வழிகாட்டல் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான பட்ஜெட்டை நம்ம எதிர்பார்த்துட்டுருக்கோம். நல்லது நடக்கட்டும். அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியில் சென்றவர்கள் உங்கள் பார்வையில் வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, உள்ளே வரட்டும், வருவாரை வரவேற்போம். இந்த 2026 கொஞ்சம் ஹைலி வாலட்டைலாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. வாலட்டைலாக இருந்தால் நல்லது தானே. அப்போ தானே ஏறிக்கிட்டே போனால் வாங்க முடியாது, இறங்கி ஏறினா தானே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்போ வாங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து பட்ஜெட்டில் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி, ரெப்போ ரேட் கட் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பட்ஜெட்டில் எவ்வளோ செக்டாருக்கு வந்து அலோகேட் பண்ண போகிறாங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 5 செக்டாரில் வந்து கவர்மெண்ட் அதிக ஃபண்ட்ஸை ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனது பார்வையில் என்ன கேட்டிங்கன்னா, குளோபல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிவாக இல்லை. பொதுவாகவே வந்து மார்க்கெட்டு பெருசாக இறங்கவும் மாட்டேன்றது, ஏறவும் மாட்டேன்றது. இப்போ மிடில் இருக்குது, சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சைடு வேஸில் இருக்குது. ஒன்றா அந்த 26,600 பிரேக் அவுட் ஆகணும், இல்லைன்னா 22,000 போன வருஷம் லோ காமிச்சாங்க, அதுக்கிட்ட வந்து பவுன்ஸ் ஆனோம். இது ஒன்று. இந்த இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இந்தியா விக்ஸை யாரும் பெரும்பாலும் ரீட்டைல் ட்ரேடர்ஸோ அல்லது இவங்களோ பண்ணுறது பார்க்குற மாதிரி தெரியல எனக்கு. அது
சந்தையினுடைய போக்கை தீர்மானிக்கக்கூடியது. 9.39 ஏதோ சம்திங் வந்து தான் லோ. இந்தியா விக்ஸ் எந்த அளவுக்கு லோவாக இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டினுடைய இண்டெக்ஸும் மேலே இருக்கும். இப்போ இந்தியா விக்ஸு பவுன்ஸ் பேக் ஆகி 11.29 11.6க்கு இடையில வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்தியா விக்ஸ் க்ரீனில் இருந்தால் நம்ம இண்டெக்ஸு சிகப்புக்கு மாறும். ரெட் கார்பெட்ஸ். இவர் ரெட்டுக்கு வந்தார்னா அவர் சிகப்புக்கு போவார். இதெல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் மைண்டு. தங்கம் ஒரு அவுன்ஸ், நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், தங்கம் 4000 பர் அவுன்ஸ், $4000 பர் அவுன்ஸு தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ 4400 4350 தான் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. புதிய உச்சத்தை முந்தா நாள் எட்டி இருக்குது. இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியாது. பட் அதுலேயும் ஒரு செய்தி சொல்கிறேன், அதுலேயும் ஒரு கரெக்ஷனுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் எப்போ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெட்டல் பொறுத்தவரையிலையும் ஏதோ ஒரு சீரமைப்பு பண்ணுற மாதிரி ஒரு ப்ரப்போசல்ஸ் இருக்குது. பட் எனக்கு ஒன்றும் தெளிவான தகவல் கிடைக்கல. அது மாதிரி ஒரு சீரமைப்பு பண்ணாங்கனாக்கா அதனுடைய லிமிட்டேஷன்ஸாக வரையறைப்படுத்துகிற மாதிரி ஒரு தகவல் படித்த ஒரு பத்திரிகை செய்தியில். அது உண்மையாக இருந்தால் கொஞ்சம் தங்கம் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய சரிவுகளுக்கும் வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எல்லாருமே ரிசர்வ் ஃபண்டு வச்சுருக்காங்க. டாலர், இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தானே நமக்கு வந்து கோல்டு ப்ரைஸ். அதனால் கோல்டு பெருசாக இறங்கலைன்னா கூட என்னுடைய பார்வையில் கோல்டு சில்வர் ஒரு 10% இறங்கி பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்க அந்த ஸ்டாப் லாஸ்லாம் முறையாக வச்சு அவங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையும் கேட்டுட்டு வர்த்தகராக இருந்தால் செய்யலாம். இதுதான் ஒரு தொலைநோக்கு பார்வையில் என்னுடைய கருத்து. பட்ஜெட்டில் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் இது. நல்லபடியான ஒரு பட்ஜெட் கிடச்சி துறை ரீதியாக நல்ல ஒதுக்கீடு கிடச்சதுனாக்கா துறை சம்மந்தப்பட்ட பங்குகள் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்ஜெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும்போது இன்னும் கூடிய தகவல்களை விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.